So welcome. Question number 4. The probability that at least one of A and B occur is 0.6. கவனிங்க. At least one of A and B occur அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? Probability of A union B is equal to 0.6 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து if A and B occur simultaneously அப்படின்னு எடுத்து சொல்லும்போது probability of A intersection B அப்படின்னு எடுத்துக்கணும். A and B occur simultaneously அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம்? probability of A intersection B என்ன கொடுத்துருக்காங்க? 0.2 இதான் given. Find என்ன கேட்குறாங்க? probability of A dash plus probability of B dash இதான் அவங்க கேட்குறாங்க. addition theorem, general addition theorem நம்ம எழுதுவோம். probability of A union B is equal to probability of A plus probability of B minus probability of A intersection P. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க எழுதுவோமா? probability of A union B 0.6 அதை எழுதுவோம். probability of A கொடுக்கல plus probability of B கொடுக்கல minus probability of A intersection B 0.2. இந்த 0.2 மைனஸ் இருக்குது, இந்த பக்கம் கொண்டு வரோம், ஈக்குவலுக்கு தாண்ட ப்ளஸ் 0.2 மாறுறாரு. ஸோ மைனஸ் 0.2 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு வரும்போது மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுறாரு. இவரை அப்படியே வச்சுக்கிறோம். probability of A ப்ளஸ் probability of B அப்படியே வச்சுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 0.8 probability of A plus probability of B அப்படியே வச்சுக்கிறோம். இது ஒன்று அப்படி நம்ம வச்சுக்குவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ணுறோம்? 0.6 0.2 ஆட் பண்ணால் 8.0. ஸோ இந்த 0.8 அப்படியே வச்சுக்கிறோமா? அதுக்கு அடுத்தது அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இது கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு வருவோம். probability of A dash plus probability of B dash இதான கேட்குறாங்க, அதுக்கு வரும். probability of A dash எப்படின்னா நம்ம சம்பளம் பார்த்துக்கணும். என்னன்னு எழுதலாம்? 1 minus probability of A அப்படின்னு எழுதலாம் ப்ளஸ் probability of B dash என்னன்னு எழுதலாம்? 1 minus probability of B அப்படின்னு எழுதலாம். கவனிங்க, probability of A dash 1 minus probability of A plus probability of B minus 1 minus probability of B அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ ஒன்று ஆட் பண்ணால் 2, ரெண்டுமே ப்ளஸ் இல்லையா? +1 +1 2. இது மைனஸ் probability of A மைனஸ் probability of B. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸை காமனாக வெளில எடுக்கிறேன். மைனஸ் வெளில எடுக்கும்போது probability of A ப்ளஸ் probability of B அப்படின்னு மாறுறாரா? ஸோ இந்த probability of A ப்ளஸ் probability of B அப்படியே வச்சுக்குவோம். இங்கே probability of A plus probability of B நம்ம என்ன இங்கே வேல்யூ வச்சுருக்கோம்? 0.8. ஸோ இது இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? இதை சப்மிட் பண்ணுவோம். 2 minus 0.8 புரியுதுங்களா? probability of A plus probability of B இருக்கிற இடத்துல நம்ம ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற இந்த 0.8 சப்மிட் பண்ணுறோம். அப்போ 2ல் 0. இந்த பக்கம் probability of A dash plus probability of B dash. So 2ல 0.8 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். புரியுதுங்களா? 2 அப்படி எழுதுகிறோம், 0.8 இப்படி எழுதுகிறோம். 0க்கு 0, இங்கேருந்து கடை வாங்கின ஒரு 10, இவர் 1 மாறிடாரு. 10ல் 8 போச்சுன்னா 2. ஸோ இந்த 1 அப்படியே எழுதுறாரு. 1.20 இல்லை 1.2 அப்படி நம்ம எழுதிக்கலாம். என்னது? probability of A dash plus probability of B dash. ஓகே, ஆன்சர் 1.2. ஓகேவா? வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.